இஸ்ரவேலர்களுக்கு பாருங்க, அவங்க எல்லாம் விடுதலையான உடனே வெளியே வந்தாங்க. ஆனா மோசே அவர்களை போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றான். சங்கீதம் 105:36 இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஏன் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார்? அவங்க ஒண்ணுமே இல்லாம புறப்பட்டு இருந்தாங்கன்னா வனாந்தரத்துல ஆசிரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டியிருப்பாங்க? வனாந்தரத்துல ஆசிரிப்பு கூடாரத்தை எப்படி எல்லாம் பொன்னால புதிஞ்சிருக்க முடியும்? பாருங்க, ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. தேவனுக்கு ஊழியம் செய்ய எகிப்தினுடைய செல்வம் தேவை. இன்றைக்கு நமக்கு அது தெரியணும். பெரிய ஊழியங்கள் செய்வதற்கு எகிப்தினுடைய செல்வம் தேவை என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதை ஜனங்கள்ட்ட அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். நீதிமொழிகள் 13:22 இப்படி சொல்லுகிறது, பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். தாவீதுக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களும் வெற்றி கொடுத்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு காரியத்திலும் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. அவன் தீர்க்காயுசுடைய மரிக்கிறான், ஐஸ்வர்யமுடையவனா மரிக்கிறான், மகிமை உள்ளவனா மரிக்கிறான், நல்ல முதிர் வயதிலே மரிக்கிறான். 4 காரியங்களையும் அவன் திருப்தி அடைந்தவனா இருக்கிறான். இது எப்படி நடந்தது, இது எப்படி அவனுக்கு உண்டானது என்பதை அவன் சொல்லுகிறான். தாவீது ஏதோ தன்னுடைய திறமையை குறித்து அவன் பேசல. நான் நல்லா யுத்தம் பண்ணுவேன், நான் நல்லா எல்லாரையும் எதிர்த்து போராடினதுனால எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு அப்படி சொல்லல. அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் 2 சாமுவேல் 23:5 நாம் வாசிக்கிறோம், என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ என்று அவன் சொல்லுகிறான். என்னோட கூட நிச்சயமான ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். கவனிங்க, இந்த உடன்படிக்கை என்பது செழிப்பினுடைய ஒரு பங்கு. தேவன் யாரோடெல்லாம் உடன்படிக்கை செய்திருக்கிறாரோ அவர்களை எல்லாம் செழிப்படைய செய்திருக்கிறார். தாவீதோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தார். என்ன செய்கிறார்? நான் உன்னை வளர்ந்தோங்க பண்ணுவேன், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் ஸ்தானத்துல எப்பவும் உன் பிள்ளைங்க அரசாளுவாங்க, இப்படிலாம் கர்த்தர் அவனுக்கு வாக்குகளை பண்ணுகிறார். இந்த உடன்படிக்கைகளை நம்பிதான் தாவீது அவனுடைய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி அங்க சொல்லுகிறான். நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ என்று அவன் கேட்கிறான். தாவீதுக்கு கர்த்தர் உடன்படிக்கையை செய்து அவன் செழிப்படையும்படியே செய்தார். இப்படி பிரயோஜனமானதை அவர் போதிக்கிறார், பிரயோஜனமானதை செய்ய கற்றுக் கொடுக்கிறார். ஒரு நபர் கூட தேவனிடத்துல தோல்வி அடைந்ததாகவே இல்லை.